لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها كل محدثه بدعه كل بدعه ضلاله كل ضلاله في النار يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فهو مفلح ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, குழந்தைகளே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது வற்ற அன்பும் ஆதரவும் பேரருளும் அவன் புறத்திலிருந்து அகிலத்திற்கெல்லாம் அருள்கொடையாக அனுப்பப்பட்ட ரஹ்மத்துல் ஆலமீன் அகிலத்தின் அருள்கொடையா மன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அன்னலாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அரும்பாடுபட்டு அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து பின்பற்றி நம்மரை கொண்டு சேர்ந்த அனைத்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக இங்கே குழும்பிருக்கிற நம்மவர் அனைவரின் மீதும் இறைவனாம் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிறுத்தி நிலவட்டுமாக என்ற இறைவனிடம் இறைஜீவனாக என்னுடைய இன்றைய உரையினை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களே என்கிற தலைப்பில் பேசுமாறு நான் படிக்கிறேன். பெற்றோர்களுடைய ஒன்று கூடலில் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் மிகவும் பொறுப்பு வாய்ந்த ஒரு பதவின்னு சொல்றதா இருந்தா அது இந்த பெற்றோர்களுடைய பதவிதான். அதே நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகச்சிறந்த அருட்கொடையாக தரக்கூடிய ஒரு பதவியும் இந்த பெற்றோருங்கிற பதவிதான். எப்பொழுது ஒரு பதவியின் மீது ஒரு தாக்கம் அதிகமா இருக்குமோ அதன் மீது கேள்வி கணக்குகளும் அதிகமா இருக்கும். அதான் உண்மை. உங்களுடைய போஸ்டிங் உயர உயர உயர, உங்களுடைய தகுதிகள் உயர உயர உயர, உங்கள் மீது கடமைகளும் உயரும். அதே நேரத்தில் உங்களை நோக்கிய கேள்வி கணைகளும் அதிகமாகும். அப்ப பொறுப்புகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய பெற்றோர்களாக நாம மாறணும்னு சொன்னா, இன்று நம்முடைய குடும்பத்தை நாம் ஒரு தௌஹீது குடும்பமாக நாம் கொண்டு செல்லணும்னு சொன்னா, தௌஹீது குடும்பம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிஞ்சாதானே நாம் அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நம்முடைய குடும்பத்தை ஒரு தௌஹீத் குடும்பமாக ஆக்கி வைக்கும். அதன் அடிப்படையில் இன்றைக்கு பெற்றோர்களே என்கிற தலைப்பில் உங்களுக்கு முன்னால் நான் ஒரு குடும்பத்தினுடைய வரலாறு தான் பேச வந்திருக்கிறேன். ஒரு 3 நபர்களுடைய வரலாறு. ஒரு தந்தை, தாய், அவர்களுடைய பிள்ளை. இந்த 3 பேருடைய வரலாறு தான் இன்றைக்கு நம்முடைய தலைப்பு. அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த சமுதாயத்தை வார்த்தெடுத்தார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த குடும்பம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. சொர்க்கவாதிகளாக அல்லாஹ்வின் தூதரால் உயிர் வாழக்கூடிய காலத்தில் சொல்லப்பட்ட நபி தோழர்கள் இந்த வரலாற்றில் இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரால் சிலாகித்து சொல்லப்பட்ட நபி தோழர் இந்த வரலாறுல இருக்கிறாங்க.
திருமறை குர்ஆன் சிலாகித்து பேசக்கூடிய சம்பவம் இந்த வரலாறில் இருக்கிறது. என்ன வரலாறு? அதுதான் நாம் என்ன வரலாறுன்னு பார்த்தோம்னா, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவருடைய வரலாறு. அவர்களுடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறு. அபூ தல்ஹாவுக்கு பிறக்காமல் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறந்த அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவருடைய வரலாறு. நாம் அனைவரும் கட்டாயம் அறிந்து கொள்ளப்பட வேண்டிய வரலாறு. ஒரு தௌஹீது குடும்பம் எப்படி இருக்கணும், திருமறை குர்ஆனுக்கு நாம் எவ்வாறு செவியேற்கணும், அதை நாம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வரலாறுல இருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். வாங்க வரலாறுக்குள்ள நாம் போவோம். ஆரம்பமாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்களை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவருடைய வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிறாங்க. மக்காவில் இருந்து வெளியூரில் இருந்து வரக்கூடிய நபர்களுக்கு தாவா பணி, அழைப்பு பணி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மக்காவில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அழைப்பு பணியை ஆரம்பிச்சாங்க. மறைஞ்சு இந்த மக்காவாசிகளுக்கு, குறைஷிகளுக்கு தெரியாம தாவா பணியை செஞ்சு ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு வரக்கூடிய கூட்டத்தினரை இரவு நேரத்திலேயோ அல்லது அந்தரங்கமாகவோ தனித்தனியாக சந்திச்சு ரசூலுல்லாஹ் தாவா செய்வார். இப்படி தாவா செஞ்சு என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த தாவாவினுடைய விளைவு இன்னைக்கு நம்ம கேட்கிறோமா இல்லையா? தனிநபர் தாவா செஞ்சு என்னங்க பண்ண போறோம், அதுல என்ன ஃபாய்தா? ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு விடுங்களேன். தனிநபர் தாவாவைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஆரம்பமாக கையில் எடுத்தார்கள். அதனுடைய விளைவு எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதரின் மக்காவினுடைய அழைப்பு பணியின் விளைவாக மதீனாவில் இஸ்லாம் வளர்ந்து வருகிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, மதீனாவாசிகள் அல்லாஹ்வின் தூதரிடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுக்காக நீங்க தாயிக்களை அனுப்புங்க, அங்க பிரச்சாரம் மேற்கொள்வதற்கும் திருமறை குர்ஆன் வசனங்களை சொல்றதுக்கு எங்களுக்கு நீங்க தாயிக்களை அனுப்புங்கன்னு சொன்னவுடன் அல்லாஹ்வின் தூதர் 2 தாயிக்களை தேர்ந்தெடுத்து, அதில் ஒருவர் பார்வையற்றவராக இருக்கக்கூடிய அப்துல்லா பின் உம்மி மக்தூம், இன்னொருவர் முஸ்அப் பின் உமைரும் சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர். 2 பேருடைய வரலாறும் மிக பயங்கரமான வரலாறு. 2 பேரை ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு அனுப்புறாங்க. மதீனாவில் அவர்கள் இருவர் சென்று அங்கு அழைப்பு பணி செய்வதனுடைய விளைவாக மதீனாவில் இஸ்லாம் வளர்கிறது. எந்த அளவுக்கு வளருதுன்னு சொன்னாக்கா, மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க, இவருடைய அழைப்பு பணியின் அந்த ஈர்ப்பின் காரணத்தினால், திருமறை குர்ஆனுடைய அந்த வசனங்களுடைய காரணத்தினால அல்லாஹ்வை புரிந்து கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைகிறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க கணவர் இதை எதிர்க்கிறார், பயங்கரமா எதிர்க்கிறார். அவருடைய பெயர் மாலிக். நீங்க அனஸ் பின் மாலிக்னு தான் படிக்க முடியும், அனஸ் பின் அபூ தல்ஹான் படிக்க முடியாது. உம்மு சுலைமுக்கும் மாலிக்குக்கும் பிறந்தவர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. உம்மு சுலைம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மாலிக்குக்கு பிடிக்காத காரணத்தினால மனைவியையும் கை குழந்தையாக இருக்கக்கூடிய அனஸையும் விட்டுட்டு மாலிக் சிரியாவுக்கு ஷாமுக்கு போயிட்டார். அவருடைய வரலாறு அதோட முடியுது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் கணவனை இழக்கிறாங்க. முதல் தியாகம். பரவாயில்ல, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, நான் என்ன பண்ணுவேன், கை குழந்தையோட என்ன பண்ணுவேன் என்று சொல்லி அந்த கணவனுக்கு பின்னாடி எல்லாம் போகுது. ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்கிற அந்த குர்ஆன் வசனத்திற்கு ஆதாரமாக அவங்க நின்றாங்க. அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்ற அடிப்படை நின்றதற்கு பிறகு என்ன ஆகுது, மதீனாவுடைய வீதிகளில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கை குழந்தையோடு ஒரு விதவையா வலம் வருவதை அபூ தல்ஹா பார்க்கிறார். அபூ தல்ஹா முஸ்லிம் கிடையாது, அவர் அப்ப இஸ்லாத்துக்கு வரல. அபூ தல்ஹா உம்மு சுலைமை பார்க்கிறாங்க. பார்த்தா அவருக்கு உம்மு சுலைமின் மீது ஒரு கரிசனம் ஏற்படுகிறது. என்னடா நம்ம ஊர் பொண்ணு, நம்ம மொஹல்லா பொண்ணு, கையில பாவம் ஒரு குழந்தையோட கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அபூ தல்ஹா உம்மு சுலைமுக்கு வாழ்க்கை கொடுக்க முன்வரார். காட்சியை கவனிக்கணும். அபூ தல்ஹா முஸ்லிம் கிடையாது, உம்மு சுலைம் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. அபூ தல்ஹாவை பொறுத்தளவுக்கு மதீனாவில் மிகப்பெரிய செல்வந்தர்களில் ஒருவர், ஜமீன்தார்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கும் குறைய சொல்ல முடியாது, அவ்வளவு ஆரோக்கியமானவர். ரசூலுல்லாஹ் அவரை பத்தி உஹது களத்துல பேசுறாங்க. உஹது யுத்தத்துல அபூ தல்ஹா அந்த வில்லை அம்பை எழுதக்கூடிய வீரரா இருக்கார். வில்லுல நானுல அம்பை பூட்டி இழுத்து விடணும்.
எந்த போர்ஸுக்கு இழுக்கிறோமோ அந்த போர்ஸுக்கு அது போய் அடிக்கி எதிரியை கொள்ளும். அதை இழுக்கிறதுல அந்த வல்லமை இருக்கணும். அதுல அபூ தல்ஹா உஹது யுத்தத்துல அந்த நாணில் அம்பில் வில்லை பூட்டி இழுத்து அடிக்கிறாரு. அவர் அடிக்கிற போர்ஸுக்கு இழுக்கிற போர்ஸுக்கு வில் உடையும். உஹது யுத்தத்துல வில்லை அப்படி வில்லெல்லாம் உடைச்சு போடுறாரு, இழுத்து அடிக்கிறாரு. வில்லு தாங்க மாட்டேங்குது, உடையுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் இடத்துல அம்பு இருந்தா தல்ஹா இடத்துல போடுங்க, அபூ தல்ஹா கிட்ட போடுங்கன்றாங்க. நீ வேஸ்ட் பண்ணிடுவா, அபூ தல்ஹா கிட்ட கொடு, உன்னுடைய அம்பை அபூ தல்ஹா கிட்ட கொடு, அவர் அடிப்பாரு கரெக்டா. போற வரவங்க கிட்ட அம்பையும் வில்லையும் கேட்டு ரசூலுல்லாஹ் வாங்கி அபூ தல்ஹா கிட்ட கொடுக்குறாங்க. வாங்கி அடிக்கிறார், அதுவும் உடையுது. அப்ப எவ்வளவு வீரர் இருப்பார். உடல் ஆரோக்கியத்தில் குறை சொல்ல முடியாது, பொருளாதாரத்தில் குறை சொல்ல முடியாது, அதே மாதிரி அவருடைய பண்புகளிலும் குறை சொல்ல முடியாது. என்ன வராரு, வாழ்க்கையை கொடுக்க முன் வராருங்க, வெப்பாட்டியா வச்சுக்க வரல. அபூ தல்ஹா என்ன சொல்றாரு, என்ன திருமணம் முடிச்சுக்குங்க, நான் உங்களுக்கு வாழ்க்கை தரேங்கிறேன். பொருளாதார வசதி, உடல் ஆரோக்கியம் எல்லாம் இருந்தும் ஒரு கை குழந்தையோடு இருக்கக்கூடிய பெண்ணிற்கு வாழ்க்கை கொடுக்கணுங்கிற ஒரு சிந்தனை நல்ல மனிதர் இருக்கிறார். அப்ப ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறார். இப்ப இவ்வளவு நல்ல ஒரு மனிதரை பெண் கேட்டு வராங்க உம்மு சுலைம் இடத்துல. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா மறுக்கிறாங்க, முடியாதுங்கிறாங்க. என்ன குறை? இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், அந்த புளியங்கொம்பு பிடிச்சாலும் பிடிச்ச புளியங்கொம்பா பிடிச்சிருக்கிறேன்னு. புளியங்கொம்போட ஸ்ட்ராங்கான கொம்பு. உம்மு சுலைம் மறுக்கிறாங்க, முடியாதுங்கிறாங்க. என்னால முடியாது, உங்களை திருமணம் முடிக்க முடியாதுங்க. குறை எதுவும் இல்லை, ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன, நான் முஸ்லிம், நீங்க முஸ்லிமா இல்லைங்கிற ஒரே வார்த்தை. அவ்வளவு. நான் முஸ்லிம், நீங்க முஸ்லிம் இல்லைங்க. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துடைய நிலைமை என்ன தெரியுமா? கிடைச்சா போதுங்க, இருக்குதா? எத்தனை நாளுங்க பொண்ணை வீட்டுல உட்கார வச்சிருப்பீங்க? தௌஹீது இருக்கட்டும் பாய், தௌஹீது முஷ்ரிக் வந்திருக்குங்க, தர்காவாதியா வந்திருக்கிறாங்க, மாப்பிள்ளை தர்காவாதியா இருக்கிறான், பரவாயில்ல பாய், கட்டி கொடுங்க, 4 பயானுக்கு கூட்டிட்டு போனா சரியாயிடுவாரு. கட்டி கொடுத்துருங்க, அப்புறம் பாத்துக்கலாம். பாட்டி நல்லா வெயிட்டா இருக்கிறாங்க, பையன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறான், முதல்ல திருமணம் முடிச்சுக்கிடுங்க பாய், அப்புறம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் நம்முடைய வாயிலிருந்தும் நம்முடைய சிந்தனையிலிருந்தும் வரக்கூடிய எண்ணங்கள், என்ன ஓட்டங்கள். எப்ப அதுவும் குமர பெண்ணா நம்ம வீட்டுல இருக்கும் பொழுது, கை குழந்தையோட ஒரு பொண்ணு வீட்டுல இருந்தான்னு வைங்களேன், கிழடு கெட்டு வந்தாலும் கட்டி கொடுக்க மாட்டோம். கிழவனா இருக்கலாம், பரவாயில்ல, எத்தனை நாள் புள்ளைய வச்சுக்கிட்டு சிரமப்படுறது, கட்டி கொடு, பார்த்துக்கலாம், தள்ளி விடுறது, இந்த கதை தான் நம்மளுது. ஆனால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அந்த கொள்கை பற்று அபூ தல்ஹாவை இருக்கிறது. என்னடா இது, நான் பெண் கேட்கிறேன், நம்ம மறுக்கிறாங்க. அது என்ன கொள்கை, அது என்ன இஸ்லாம், அது என்ன முஹம்மதுடைய மார்க்கம்? முஹம்மதின் மார்க்கத்தின் பக்கம் அப்படி கவனத்தை திருப்புகிறார். அபூ தல்ஹா முஸ்லிமா மாறுகிறார். ஒரு விஷயம் அவரை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தது. உம்மு சுலைம் என்ன தாவா பண்ணாங்களா? மணிக்கணக்கா திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டினாங்களா? இல்ல. ஒரே ஒரு விஷயம், நாம் சில நேரங்களில் இது நமக்கு போர் கவசமாக சொல்றோமா இல்லையா? சில விஷயங்களை நீங்க தவிர்த்து கொள்ளுங்கள், ஒதுக்குங்க, அதெல்லாம் நீங்க போகாதீங்க, அந்த சபையில சேராதீங்க, வந்தா நீங்க சொல்லுங்க, வரதட்சணை திருமணத்துக்கு நாங்க வரமாட்டோங்க. சொல்லி ஒரு 20 வருஷமா என்ன மாற்றம் வந்திருக்குன்னு சொன்னா, வரதட்சணை வாங்கியே கல்யாணம் பண்றோம் வந்தாலும் பாய் நாங்க வரதட்சணை எல்லாம் வாங்கலைங்க, நம்ம கிட்ட வரும்போது பேச, பெண் வீட்டு விருந்தெல்லாம் இல்லைங்க, நாங்க தாங்க விருந்து கொடுக்கிறோம் சொல்றாரா? சமுதாயத்துல நாம சொல்லி வந்த மாற்றம் என்ன? நாங்க வரதட்சணை திருமணத்துக்கு வர மாட்டோம், கொடுக்க வாங்கலில் வர மாட்டோம், பெண் வீட்டு விருந்து எங்களுக்கு வேண்டாங்க. நாம் எதிர்த்ததன் காரணத்தினால், இந்த ஒரு பணியின் காரணத்தினால் சமுதாயம் இன்னைக்கு மாறி இருக்கதா? வெளியில போகும்போது என்ன பண்ணோம், நம்ம கிட்ட ஒரு பொழுது மாறி வரும், நாங்க கேட்க மாட்டோங்க, கேட்கறீங்க. இதை நம்ம பார்க்கிறோம். நம்ம வீட்டு பெண்களை பொறுத்தளவுக்கு, சமுதாய பெண்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு டெய்லி நீங்க நியூஸ்ல பார்க்கலாம், டெய்லி நீங்க வலைதளத்துல பார்க்கலாம், அவனோட ஓடிட்டா, இவனோட ஓடிட்டா, அவனோட இருக்கிறா, இவனோட இருக்கிறான்னு சொல்லிட்டு இத்தனை செய்திகளும் மாற்று மத சகோதரர்களும் அவங்க போறதை நம்ம பார்க்கிறோமா? என்ன காரணம் நினைக்கிறீங்க? கொள்கை தெரியும். கொள்கை தெரிஞ்சிருந்தா அவன் ஒரு பெரிய மன்னனா வந்திருந்தா கூட நீ வேண்டாம்னு சொல்லுவான். பெரிய தளபதி எவனான இருந்துட்டு போட,
அல்லாஹ்வுக்கு முன்னாடி நீ அற்பம், கொசுவினுடைய ரெக்கையை விட அற்பமானவன் நீ. ஒன்ன நான் எப்படி திருமணம் முடிக்க முடியும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சூரத்துல் பக்ராவில் சொல்கிறான், வலா தும்ஹிகு, நீங்கள் திருமணம் எடுத்து கொடுக்காதீர்கள். கல்யாணம் பண்ணி கொடுக்காதேன்றான். யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காத? முஷ்ரிக்கீன்களுக்கு நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்காதீர்கள். ஏன் தெரியுமா? அதை விட சிறந்தவன் யார்? அபுதன், மூமினான அபுது, மூமினான அடிமை அவனை விட சிறந்தவன். உலகத்துக்கே ராஜாவா இருக்கலாம், ஈமான் இல்லையா? அவன் வேண்டாம், அவனுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்காத. உங்களுடைய பெண்களை அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்காதீர்கள். அவனை விட ஈமான் கொண்ட அடிமை சிறந்தவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில். இந்த வசனத்துக்கு விளக்கமாக உம்மு சுலைம் அவர்கள் வாழ்ந்தார்கள், வார்த்தையில் சொன்னார்கள். அபூ தல்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடிக்கிறார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மாறினார். இது ஒரு சம்பவம். அடுத்து பாருங்க, திருமணம் முடிந்த பிறகு அல்லாஹ்வின் தூதர் மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வரும் பொழுது அனஸ் ரலியல்லாஹு அவங்க கொஞ்சம் வளர்ந்து இருக்கிறாங்க, ஒரு சிறு பிள்ளையா ஒரு 8-10 வயசுல இருக்கிறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்க என்ன பண்றாங்க, அனஸ் பின் மாலிக் அப்படி கையில பிடிச்சு கூட்டு வந்து நேரா ரசூல் அவர்களை விடுறாங்க. அல்லாஹ்வின் தூதருக்கு விட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இவன் என் மகன் அனஸ், புத்திசாலி புள்ள அப்படிங்கிற. பார்த்தோம், ஆச்சரியத்தோட பார்த்தோம். மாஷா அல்லாஹ் நிச்சயம் உங்களுக்கு அந்த புத்திசாலித்தனத்தை நிறைய தருவார். ரப்பி இஸ்ஸித்னி இல்மா, நிறைய கேளுங்க. அவ்வளவு புத்திசாலித்தனமான குழந்தைகள். நமக்கே ஆச்சரியமா இருக்கு. 114 அந்த குர்ஆன் வசனங்கள், குர்ஆன் அத்தியாயங்களுடைய பேர்களை சொல்லும்போது நாம கிராஸ் செக் பண்ணல, நமக்கு தெரியல இது இத்தனாவது அத்தியாயமா பார்க்கிறோம். நாம சூரத்துல் ரஹ்மான் ஓதும்போது பார்க்கிறோம், ஆச்சரியம். ஆரம்பமாக 2 சிறு பிள்ளைகள், அவங்க சைஸ் ரொம்ப குள்ளம்ங்க, மூர்த்தி சின்னது கீர்த்தி பெருசுன்னுவாங்க. மாஷா அல்லாஹ், அவ்வளவு புத்திசாலி பிள்ளைகள். 12 மாதங்களை அவ்வளவு அழகா சொல்றாங்க. இஸ்லாத்துடைய முதல் மாதம் எதுங்க? முஹர்ரம். அழகா சொன்னாங்க. அந்த மாதங்கள் 12 சொல்லி வந்து கரெக்டா துல்ஹஜ் அப்படிங்கிற மாசத்துல முடிக்கும் பொழுது ஒரு ஸ்ட்ராங்கான முடி துல்ஹஜ் அப்படின்னாங்க. எவ்வளவு புத்திசாலி! இந்த மாதிரி புத்திசாலி பிள்ளை அனஸ். ரசூல் அவர்களை வந்து அவங்க அம்மா உம்மு சுலைம் கொண்டு வந்து விடுறாங்க. ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், இவருடைய பிள்ளையை நீங்க வச்சுக்கீங்க, அவன் உங்களுக்கு பணிவிடை செய்வான், அவனை நீங்க பாத்துக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதரிடத்துல கொண்டு வந்து விடுகிறார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு. இன்னைக்கு நம்முடைய நிலைமை நினைச்சு பாருங்களேன். பையனை எங்க படிக்க வைக்கிறீங்க? சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்க வைக்கிறோம். பையன் எவ்வளவு ஃபீஸுங்க? அது இருக்குங்க, ஒரு 1.5 லட்சம் ரூபாய் எல்கேஜிக்கு வாங்கலாம். யூகேஜிக்கு இன்னும் ஃபீஸை சொல்லல, சொன்னா அது கட்டிடலாம், அதாவது செஞ்சு கட்டிடலாங்க அப்படின்னு. இல்லைங்க, ஐசிஎஸ்சி சிலபஸ்ல படிக்க வைக்கலாம். பை காலையில மதரசா ஃப்ரீயா சொல்லி தராங்க, அதெல்லாம் இருக்கட்டும் பாய், வயசு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப என்ன அவசரம்? புள்ள நடக்க கூட ஆரம்பிச்சிருக்காது, கொண்டு போய் பிளே ஸ்கூல்ல விடுறதுக்கு அவசரம் இல்லையா? நல்ல ஓதுற வயது வந்த பிறகு கூட மதரசாவுக்கு கொண்டு வந்து விடுறதுக்கு தயங்குறாங்களா இல்லையா பிள்ளைகள்? பிள்ளைகள் வளர்ந்து வந்தால் பெற்றோருடைய நிலைமை நாம பார்க்கிறோம். ரொம்ப கவலைக்கிடமான விஷயம். பெற்றோர்களை பொறுத்தளவுக்கு பிள்ளைகள் ஒரு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வந்துட்டான்னு சொன்னா அவன் 3 மணிக்கு எந்திரிக்கிறானோ இல்லையா, அந்த அம்மா எந்திரிச்சு உட்காந்துருவான். 1க்கு 2 அலாரத்தை வச்சு 3 மணிக்கு எந்திரிச்சு இந்த அம்மா உட்காந்து அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு சுடுதண்ணி வச்சு அவங்க அப்பாவுக்கு ஒரு காஃபியை போட்டு இவனுக்கு ஒரு காம்ப்ளான போட்டு அவனை எழுப்பி 1/2 மணி நேரமா உட்காந்து அவனை எழுப்பி உட்கார வச்சு, எந்திரா ராஜா, உனக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சு, எந்திரிச்சு படி, நீ 10th வாங்குற மார்க் தான் உனக்கு ஆசிரத்துல பெரிய அளவுக்கு எல்லாம் கொடுப்பான். 3 மணிக்கு எழுப்பி தனது பிள்ளையை உட்கார வைத்து, தூங்குற பிள்ளைங்க எழுப்பி உட்கார வைத்து அவனை படிக்க வைத்து அவன் தூங்க விடாமல் இருப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமா? 1/2 மணி நேரத்துக்கு ஒரு காஃபியை போட்டு கொடு, ஒரு காம்பரான போட்டு கொடு, ஒரு பூஸ்டை போட்டு கொடு, அதனால எந்த ஃபைடாவும் இல்லை. அதை போட்டு கொடுத்து அவனை எழுப்பி உட்கார வச்சு பள்ளிக்கூட படிப்பிற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது எந்திரிடா, 5 மணி ஆயிடுச்சு, ஃபஜ்ருக்கான வாங்க சொல்லிட்டாங்க, எந்திரி ராஜா, காபி வேணுமா, பால் வேணுமா, காம்ப்ளான் வேணுமா, ஏதோ சூடா கலக்கி தர, எந்திரிச்சு போ, தொழுது விட்டு மதரசாவுக்கு போய் படிச்சுட்டு வா என்று சொல்லி அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் சிரிச்சு பார்க்கிறோமே. 10ஆம் வகுப்பு வந்துட்டா, 12ஆம் வகுப்பு வந்துட்டா, பள்ளி படிப்பிற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம கொடுங்க, தப்பு இல்லை. ஆனால் மார்க்க கல்வியை புறந்தள்ளி விட்டு உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனா கவலைக்கிடமான விஷயம். எது மறுமையில பயன் தருமோ அதுக்கு நாம எந்த ஒரு முன்னேற்பாடையும் செய்யறது. பாத்துறை இன்னைக்கு நாம தெருவுக்கு ஒரு என்ஜினியர் இருக்கிறாருங்க, இருக்கிறாரா இல்லையா? என்ன பண்றாரு? இன்ஜினியரிங் பண்றாரா?
ஸ்விக்கி சொமோட்டோல டெலிவரி கொடுத்துருக்கிறார் தெரியுமா? உலக கல்விக்கு லட்சக்கணக்கான ரூபாயை செலவு செய்து வருடக்கணக்கான படிப்புகளை கொடுத்து கடைசியா தெருக்கோடியில் தானே நிக்கிறான் அவன். இலவசமாக அல்லாஹ்வுடைய கல்வியை கொடுப்பதற்கு எத்தனை பெற்றோர்கள் முன் வருகிறோம்? முஹல்லாவில் எத்தனை வீடு இருக்கு, எத்தனை பசங்க இருக்கிறாங்க, எத்தனை நபர்கள் ரெகுலரா மதரசாவுக்கு அனுப்புறோம் நினைச்சு பாருங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் வந்த உடனே அனஸ் பின் மாலிக் கையை பிடிச்சு கொண்டு போய் தரதரன் ரசூலுல்லாஹ் இடத்துல விட்டு, புத்திசாலி பையன் நீங்க சொல்லி கொடுங்கன்னாங்க. உண்மையாகவே புத்திசாலி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் ஹதீஸ்களை அதிகம் அறிவிக்கக்கூடிய நபி தோழர்கள். அபூ ஹுரைரா ஃபர்ஸ்ட், இரண்டாவது அனஸ் பின் மாலிக் தாங்க. அதிகம் ஹதீஸ்களை அறிவித்த நபி தோழர். சின்ன பிள்ளை நினைச்சு பாருங்க எப்படியாப்பட்ட தாயா இருக்கிறாங்க. பெற்றோர்களே தான் பெற்றோர்களே, பிள்ளைக்கு எது முக்கியம், எதை சொல்லிக் கொடுக்கணும், எதை சொல்லிக் கொடுத்தால் அவனுடைய இம்மை வாழ்க்கை மறுமை வாழ்க்கை சீராக இருக்கும், எதை சொல்லிக் கொடுத்தால் அவன் உலகத்தில் சுதாரித்து வாழ்ந்து கொள்வான், மறுமையை பற்றி சரியான நம்பிக்கை அவன் மீது இருக்கும். அதை நாம சொல்லிக் கொடுக்க முன் வருகிறோமா? அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அவருடைய தாயாக. இப்படி வளர்ந்து வரக்கூடிய ஒரு குடும்பம் எப்படி வருதுன்னு சொன்னா அல்லாஹ்வின் தூதருடைய நேசத்திற்குரிய குடும்பமாக மாறுதுங்க. ரசூலுல்லாஹ் அவங்க வீட்டுல அதிசயங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரா செய்யல, அல்லாஹ் சொல்லி செஞ்சிருக்க. ஒரு சமயம் அபூ தலஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாக்குறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்பீச்ல வாய்ஸ்ல கொஞ்சம் சத்தம் குறையுது. அப்படியே ரசூலுல்லாஹ் கொஞ்சம் குரலை குறைச்சு பேசுறாங்க, சத்தத்தை குறைச்சு பேசுறாங்க. அபூ தலஹா பாக்குற ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை தூதரை அவ்வளவு நேசித்தவர்கள் அபூ தலஹா ரொம்ப நேசிச்சாங்க. எந்த அளவுக்கு நேசிச்சாங்கன்னு சொன்னா, உஹது யுத்தம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்பை இழுத்து விட்டாரு. ஒரு சமயம் ரசூலுல்லாஹ்வோடு இருந்த எல்லாரும் ஓடிட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரை கொள்வதற்காக எதிரிகள் அப்படியே களம் கண்டு வராங்க உஹது யுத்தத்தில். அபூ தலஹா தோல் போன்ற ஒரு பொருளை வைத்துக் கொண்டு கேடயமாக பயன்படுத்திக் கொண்டு ஒரு பக்கம் அந்த அம்பை எய்கிறார், ஒரு பக்கம் அல்லாஹ்வின் தூதரின் நோக்கி வரக்கூடிய அந்த அம்புகளை எல்லாம் கைகளால் தடுக்கிறார், தோல் கேடயங்களால் தடுக்கிறார். ரசூலுல்லாஹ் எட்டி பார்க்கறாங்க, என்ன நடக்குது களத்துலன்னு சொல்லிட்டு தெரியல. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி கேடயமாக அபூ தலஹா நிக்கிறார். நின்னுக்கிட்டு சொல்றார், ரசூலுல்லாஹ் எட்டி பார்க்காதீங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. முன்னாடி அபூ தலஹா நிக்கிறார். ஏன் நிக்கிறாரு? அம்புகள் வந்துகிட்டு இருக்குங்க, ஈட்டிகள் வந்துகிட்டு இருக்கு, வாள்கள் வந்துகிட்டு இருக்கு. என் உயிர் தோழர் அல்லாஹ்வின் தூதரை அது பதம் பார்த்து விடக் கூடாது, என் உயிர் துச்சமா போகட்டும், ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கணும்னு நினைச்சாங்க. முன்னாடி நின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் எட்டி பார்த்த உடனே சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே எட்டி பார்க்காதீங்க, குடிச்சுக்கீங்க, அம்புகள் வந்துகிட்டு இருக்குங்க, அது உங்களை பதம் பார்த்து விடும், நான் நிக்கிற முன்னாடி நீங்க கவலைப்படாதீங்க. அவ்வளவு நேசம் ரசூலுல்லாஹ்வின் மீது. ஒரு சிலரை நாம நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா அவருடைய நடை, உடை, பாவனை, குரலில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு எல்லாத்துக்கும் கரெக்டா நம்ம காரணத்தை சொல்லிடுவோம். சில மனைவிமார்கள் நம்ம பார்த்திருக்கிறோம், கணவருடைய குரலில் ஒரு சின்ன தடுக்க இருந்துச்சுன்னா என்னங்க ஆச்சு, ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா, வியாபாரத்துல ஏதாவது பிரச்சனையாங்க, கரெக்டா வந்துடும் வாயில பார்த்து. அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குரலில் ஒரு தடுக்கம் தெரிந்தவுடன் அபூ தலஹா உணர்கிறார், அல்லாஹ்வின் தூதர் சாப்பிடாம இருக்கிறாங்க, சவுண்ட் குறைவா வருது, நேரா வீட்டுக்கு ஓடுறாங்க. வீட்டுக்கு ஓடி போய் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய குரலில் ஒரு தடுக்கத்தை நான் கண்டேன், ரசூலுல்லாஹ் பசியா இருக்கிறாங்க போல இருக்கு, சாப்பிட ஏதாவது இருக்காமான்னு கேக்குறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சில ரொட்டி துண்டு இருக்கு, தொலி நீக்கப்படாத கோதுமையில இருந்து செஞ்ச ரொட்டி, இந்த ரொட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க ஷால் மாதிரி ஒன்று எடுக்கிறாங்க. எடுத்து ஒரு பக்கத்துல அந்த ரொட்டி துண்டுகளை கட்டுறாங்க, இன்னொரு பக்கத்தை அனஸ் பின் மாலிக் கூடிய அந்த உடம்பு மேல போட்டு அனஸ் அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ் இடத்துல போய் கொடுத்துட்டு, ரசூலுல்லாஹ் பசியா இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவங்களும் நேசப்பட்டவங்க கிடையாது. யார் யார் எப்படிப்பட்டவங்க, அவங்க நடந்து வந்தா என்ன, ஓடி வந்தா என்ன, அவங்க நடக்கிற செயலை வச்சு எதுக்காக வந்திருக்கிறாங்கன்னு ரசூலுல்லாஹ் கரெக்டா கண்டுபிடிச்சிருவோம். அனஸ் அப்படியே வர ரொட்டி துண்டுகளை எடுத்துக்கிட்டு வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா அனஸ், என்ன அனஸ், அபூ தலஹா அனுப்புனாரான்னு கேட்கிறாங்க. அபூ தலஹா அனுப்புனாரா? அனஸுக்கு ஆச்சரியம், நான் வச்சியதே சொல்லலையே, ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாரு? அடுத்து கேட்கிறாங்க, என்ன அனஸ் சாப்பாடான்றாங்க. ஏன்னா அபூ தலஹா பார்த்துட்டு போனதையும் ரசூலுல்லாஹ் கவனிச்சாங்க, பின்னாடியே அனஸ் வந்ததையும் ரசூலுல்லாஹ் கவனிச்சாங்க. கவனிச்சுட்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சாப்பாடான உடனே அனஸ் ஆமா அப்படிங்கிறார். உடனே அல்லாஹ்வின் தூதர் அவங்க என்ன பண்றாங்க, எந்திரிங்க தோழர்களே, வாங்க விருந்துக்கு போலாங்கிறாங்க. எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பின்னை தோழர்கள் நடக்கிறாங்க. அனஸ் முன்னாடி நடந்து போயிட்டாரு. வீட்டுக்கு போய் தகவல் சொல்றாரு. அபூ தலஹா இடத்துல உம்மு சுலைம் இடத்துல சொன்ன உடனே அவங்க
பயப்படுறாங்க. ரசூல்லா ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டுடலாம், இத்தனை பேர் வராங்க, நாம என்ன சாப்பாடு போடுறது, நம்மளத்துல எதுவுமே இல்லையே அப்படின்னு உடனே ரசூல்லா வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்து உம்மு சுலைமானத்துல சொல்றாங்க, என்ன இருக்கோ எடுத்து வைங்க அப்படிங்கிறாங்க. சில வெட்டு திண்டுகளை எடுத்து வைக்கிறாங்க, கொழுப்பை கரைச்சி ஏதோ குழம்பு வச்சிருக்கிறாங்க, அதையும் எடுத்து வைக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு 10 பேர் உள்ள கூப்பிடுங்கன்றாங்க. அபூ தல்ஹா பயந்துகிட்டே அப்படியே பாக்குறாரு ரசூலுல்லாஹ். 10 பேருக்கு தேராது. அல்லாஹ்வின் தூதருக்கு சாப்பிடுற மாதிரி தான் வச்சிருக்காங்க, ஒருத்தர் சாப்பிடுற மாதிரி தான் இருக்கு. ஒரு 4 ரொட்டி எத்தனை பேர் சாப்பிட முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா ஒருத்தர், அதுவும் பத்தாது, அரை வயிறோட தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க பாக்குறாங்க, பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதருக்கு மறு பேச்சு இல்லாம அபூ தல்ஹா கூப்பிடுறாரு. 10 பேர் வராங்க. ரசூலுல்லாஹ் ரொட்டிகளை எடுத்து கொடுக்குறாங்க, குழம்புகளை ஊத்துறாங்க. 10 பேர் திருப்தியா சாப்பிட்டாங்க, போயிட்டாங்க. அடுத்த 10 பேரை கூப்பிடுங்கன்றாங்க. அபூ தல்ஹாவுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதருடைய சொல் மறுபடியும் கட்டுப்படுகிறார். கூப்பிடுறாரு, ரொட்டி எடுத்து வைக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, போறாங்க, சாப்பிடுறாங்க, போறாங்க. இதே மாதிரி நடக்கிறது. அந்த ஹதீஸில் வருகிறது, 70 நபர்கள் அல்லது 80 நபர்கள் எங்கள் வீட்டில் உணவு வருகிறார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. எப்படிங்க சாப்பிட்டாங்க? அதுதான் பாசம், அதான் நேசம். அல்லாஹ் அது உருதுல கூட ரொம்ப அழகா சொல்லுவாங்க, பாட்கல் காவ் ஈமான் பாவனுவான். என்னன்னா, இருக்கிற ஒரு விஷயத்தை நாம பங்கு போட்டு சாப்பிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் அதில் பரக்கத்து கொடுப்பான். 2 பேருக்கானது 3 பேரை மூணாவது ஒருத்தர் கூப்பிட்டுங்கன்ற சொல்லலாம். எப்பவுமே சாப்பிடும் பொழுது உங்க வீட்டுல 2 பேருக்கு சாப்பாடு இருந்தா சாப்பிடாம இருக்கிற ஒருத்தர் கூப்பிட்டுக்குங்க அப்படிங்க. அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ் அங்கே ஆச்சரியத்தை நிகழ்த்துகிறான். அபூ தல்ஹா வீட்டில் ஆச்சரியம் நிகழ்கிறது. 80 நபர் சாப்பிட்டு போடுவாங்க. ரசூலுல்லாஹ்வும் அவர்களை நேசித்தார்கள், அவர்களுக்காக துஆ செய்தார்கள். இன்னைக்கு திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு முன்னாடி ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஒவ்வொரு உள்ளரங்கிலும் அல்லது ஃபஜ்ருக்கு முன்னாடியோ மக்ரிபுக்கு பின்னாடியோ எப்போ எழுதப்படக்கூடிய நேரத்துல எல்லாம் குர்ஆன் வசனங்களை பொறுத்தளவுக்கு நம்முடைய நிலைமைகள் என்ன? அப்படி குர்ஆன் வசனமாமா கேட்டவங்க நல்லா இருக்குங்க, சூரா ரஹ்மான் ரொம்ப அழகா ஓதுனாருங்க, அவ்வளவு இனிமையா இருந்தது கேட்டதுக்கு, பயானா பயங்கரமா இருந்ததுங்க, என்னமா குர்ஆன் வசனத்தெல்லாம் எடுத்து போட்டாரு அவரு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. இது ஒரு மூமினுக்கு ஆகாத காரியம். அபூ தல்ஹா, உம்மு சுலைம், அனஸ் பின் மாலிக் அவருடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் அவருடைய வரலாறுகளை மாற்றி இருக்கிறது. எந்த அளவுக்கு மாற்றி இருக்குதுன்னு சொன்னா, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்க என்ன பண்றாங்க, சாராயத்தை குடிச்சுக்கிட்டு இருக்காங்க, மது. அன்றைய மது என்பது பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா, பேரிச்சம்பழத்தை ஊற வச்சு அதுல தயாரிப்பாங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தான் ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சின்ன பிள்ளையா. அபூ தல்ஹா அவரோட சேர்ந்து உபை இப்னு கஅப் சொல்லிட்டு ஒரு ஹதீஸ்ல வருது, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ்ல வருது, அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ்ல வருது. கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்து குடிச்சிட்டே இருக்காங்க. குடிச்சிட்டே இருந்தா அல்லாஹ்வின் தூதர் செய்தியை சொல்லி அனுப்புறாங்க, மது உங்களுக்கு தடுக்கப்பட்டு விட்டது. இவங்க குடிக்கிறது தடுக்கப்படுறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் வஹி செய்தி வந்திருக்கு. வஹி செய்தி வந்த உடனே அல்லாஹ்வின் தூதர் மதீனாவுக்கு சொல்லி அனுப்புறாங்க. சொல்லி அனுப்பினோட மதீனாவில் அந்த அறிவிப்பாளர் அறிவிப்பு செஞ்சுக்கிட்டே வராரு. அபூ தல்ஹா உள்ள இருந்துகிட்டு அனஸ சொல்லி அனுப்புறாரு, வெளியே ஏதோ சொல்றாங்க, என்னன்னு கேட்டுட்டு வான்ற. கேட்டுட்டு வான்னு சொன்ன உடனே அனஸ் கேட்டுட்டு வந்து சொல்றாரு, மது தடை செய்யப்பட்டு விட்டதுங்கிற ஒரு குர்ஆன் வசனம் வந்திருக்கு, அத ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்பியிருக்காங்க. சொன்ன உடனே குடிச்சுக்கிட்டு இருந்த அபூ தல்ஹா அவரோடு இருந்த நபித்தோழர்கள் அனைவரும் என்ன சொல்றாங்க, இதை எடுத்துக்கிட்டு போய் நீ தெருவுல ஊத்திரு, கொண்டு போய் ஊத்திருன்றாங்க. அவங்க கோப்பையில போட்டு வச்சிருக்கிறாங்க, அதையும் ஊத்திருங்கிறாங்க. எடுத்துட்டு போய் அல்லாஹ் தடுத்த பிறகு அது இங்க இருக்க கூடாது, ஆறாமதான். இப்போ இதோ இதோட முடிச்சிடுறேன். நம்ம வாயில இருந்து என்ன வரும், பாய் உங்கள் கைகளால் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள், சிகரெட் பிடிக்காதீங்க, இதோட முடிச்சிடுறோம் பாய். சின்ன வயசுல இருந்தே பழகிட்டேன். உடனே எப்படி விடுறது, உடனே விட சொன்னா எப்படி விட முடியும்? எப்படி விட்டார்கள் நபி தோழர்கள்? திருமறை குர்ஆனுடைய வசனங்கள், வேற என்ன? அதானே ஈமான், அதானே அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. அல்லாஹ்வை பற்றிய வசனங்கள் அவரிடத்தில் ஓதப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுங்க ஆரம்பித்து விடும். அதான் பூமியினுடைய உதாரணம் அல்லாஹ் ரப்பல் திருக்குறான்ல சொல்றான். அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்ட பிறகு கூட இப்ப விட முடியாது பை, கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு வந்துடுறேன், 4 2 ஆக்குறேன், 2 1 ஆக்குறேன், 1 அரை ஆக்குறேன், அதுக்கப்புறம் நான் விட்டுட்டு போறேன்னு சொன்னா இது ஈமானுக்கு அழகா இல்லையே. பாக்குறோம் அபூ தல்ஹாவுடைய வரலாறு, கொண்டு போய் நீ தெருவுல கொட்டுனாங்க. குடிச்சிட்டு இருந்தா சொல்லி இந்த கிளாஸோட முடிச்சிடலாம் பாய், அப்புறம் பாத்துக்கலாம், இல்லையே கிளாஸ்ல இருக்கிறதே கொண்டு போய் கொட்டு.
அந்த ஹதீஸினுடைய இறுதியில வருது, அங்க ஊர்ல இருந்த மக்கள் சொன்னாங்களா, எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டிட்டு இந்த நிலைமையில மௌத்து வந்தா அந்த சாராயத்தை குடிச்சவனா சாராயத்துல வயிற்றுல இருந்தவனா மௌத்தானான்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபித்தோழர்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸ்ல வரும். இப்ப ஹராமை எடுக்கக்கூடியவர்களாக நமக்கு மௌத்து வந்துருச்சுன்னு வைங்களேன், ஹராமான மௌத்து தானே, ஹராத்தோடு தானே மௌத்து ஆகும். அல்லாஹ்வின் தூதருடைய அந்த பொன்மொழிகள் கேட்ட பிறகு, அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்ட பிறகு கொண்டு போய் தெருவில் கொட்டுறது, கையில இருந்து தூக்கி எறியறது தானே நியாயம். இந்த பண்பு இன்னும் பெற்றோர்களாகிய நம்மிடத்தில் வரலையே. அதை பார்த்து வளர்ந்த அனஸ் என்ன நினைச்சிருப்பார், அல்லாஹ்வுடைய வசனம் வந்தவுடன் உடனே கட்டுப்பட்டு நிக்கணும், இதுதான் மூமினுடைய பண்பு. அனஸ் விளங்கி இருப்பார் பெற்றோரை பார்த்து. நம்ம பசங்க என்ன கத்துக்கிறாங்க, கடங்கார வீட்டுக்கு வந்தான்னு சொன்னா பையன் கிட்ட தான் சொல்லி அனுப்புறது, அப்பா கற்பனை போல், அப்பா வீட்டுல எல்லாம் போய் சொல்லிடும், போய் சொல்ல நாம சொல்லி கொடுக்கிறோம். இதுக்குதான் பாக்குற பிள்ளைகளுக்கு எதை நாம சொல்லி. இதே மாதிரிதான் அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவரிடத்துல சொல்லப்பட்டால் இன்னொரு இடத்துல நாம பார்க்கிறோம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் வசனங்களுக்கு அவங்க கட்டுப்பட்டு நின்றாங்கன்னு சொன்னாக்கா, அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் தான் விரும்பியதை செலவிடாதவரை நீங்கள் முஃமினாக ஆக முடியாதுன்னு ஒரு வசனத்தை சொல்லும். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா, யார் சொல்லுவா வசனத்தை? ஹஜ்ரத் மார் வேண்டாம், பிள்ளைகள் யாராவது சொல்றீங்களா? சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்லுங்க. யார் சொல்லுவீங்க? சொன்ன ஒரு சிறப்பு பரிசு கொடுத்துடலாம் இன்ஷாஅல்லாஹ். இன்னைக்கு மாஷா அல்லாஹ், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பியதை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்காதவரை நீங்கள் ஈமான் கொண்டவராக ஆகிவிடவே முடியாது. மாஷா அல்லாஹ், புத்திசாலி பிள்ளைகளை நாம் பெற்றிருக்கிறோம். திருமறை குர்ஆனுடைய வசனங்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் பெற்றிருக்கிறோம். எல்லா புகழும். திருமறை குர்ஆனுடைய வசனம் வருகிறது, வந்தவுடன் பைருஹாங்கிற ஒரு தோட்டம், மதீனாவிலேயே மிகச்சிறந்த தோட்டம், மஸ்ஜிது நபவிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு தோட்டம், ரசூலுல்லாஹ் அடிக்கடி ஓய்வெடுப்பதற்காக போய் தங்குகிற ஒரு தோட்டம், பெரிய தோட்டம், கிட்டத்தட்ட 700 மரங்கள் அதுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. வரார் அபூ தல்ஹா, ரசூலுல்லாஹ் ஒருத்தர சொல்றாரு, அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான், தான் விரும்பியதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடாதவரை நீங்கள் ஈமான் கொண்டவராக ஆகிவிட முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, நான் உலகத்திலேயே ரொம்ப விரும்புகிற விஷயம் இந்த பைருஹா தோட்டம். அல்லாஹ்வின் தூதரே, இந்த பைருஹா தோட்டத்தை அல்லாஹ்வின் பாதையில் கொடுத்து விட்டேன். கொடுத்துட்டேங்கிறார். கொண்டு வந்து ஒன்னு இல்ல ரெண்டு இல்லைங்க, 700 மரங்கள் கொண்ட தோட்டம், மிகச்சிறந்த தோட்டம் மதீனாவில் கொண்டு வந்து கொடுக்கிறார். இன்னைக்கு நாம சொல்றோமா, பள்ளிவாசல் கட்டணும், பள்ளிவாசல் இடிபாடுகள்ல இருக்கு, இடம் பற்றாக்குறையில இருக்கு, இதோ நம்ம பக்கத்துல ஒரு இடத்தை வாங்கி இருக்கிறோம், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் விரிவாக்கம் செய்து கொள்ள வேண்டும். பொருளாதாரம் ரொம்ப சிரமத்துல இருக்கு. இன்னைக்கு உலகத்துல நீங்களும் நானும் அதிகம் நேசிக்கிறது எதுங்க? கோடி ரூபாய் கையில வச்சிருக்கிறேன், பக்கத்துல என் வண்டி இருக்குது, வண்டி கொடுக்க கோடி ரூபாய் கொடுக்க என்ன பண்ணுவோம்? நீ வண்டி எடுத்துட்டு போ, ரூபா விட்டுறணும். நிறைய பேர் உசுர விடுறாங்களா இல்லையா? டேய், லட்ச ரூபா கொடுக்குறியா, குத்திடுவா, கையில காசு இல்லை, இருந்தாலும் இல்ல நீ குத்திட்டு விடா போயிடுறாங்க. உசுர விட்டாலும் கையில இருந்து காசு கொடுக்க மாட்டேன். எதை நேசிக்கிறோம்? பொருளாதாரத்தை நேசிக்கிறோம். பெண்களை பொறுத்தளவுக்கு தங்க ஆபரணங்களை நேசிக்கிறோமா? ஒரு காலம் இருந்தது தௌஹீத் ஜமாத்துல, நாம் உள்ள வந்த அந்த காலகட்டத்துல ஆரம்பத்துல பயான்கள் சொல்லப்படும், அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க கொடுங்கன்னு சொல்லப்படும் பொழுதெல்லாம் நாம் அந்த சபைகளில் நமது கண்ணுக்கு முன்னாடி நாம பார்த்திருக்கிறோம், பெண்களுடைய கால் அணிகளையும் பெண்களுடைய கைகளில் இருந்த வளையல்களையும் மோதிரங்களையும் அந்த சபையில நாம பார்த்திருக்கிறோம். நன்கொடைகளாக வந்து விழுந்தவை, அல்லாஹ்வுடைய இறை இல்லங்கள் என்று சொல்லப்பட்டால் வந்து விழுந்தவை. இன்னைக்கு நாம பார்க்கிறோம், பிள்ளைகள் நிச்சயமாக இந்த ஒவ்வொரு குழந்தையும் நமக்கு ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வந்து பார்த்தது அப்புறம் ஒரு ஆச்சரியம் சொன்னா, உள்ள வரும்பொழுதே ஒரு ஆச்சரியம். வரும்பொழுதே பாய் ஒரு சங்கதியை சொன்னாரு, பாய் கடந்த வாரத்துல நாங்க சும்மா ஒரு அறிவிப்பு சொன்னோம், இந்த மாதிரி பக்கத்துல கட்டடத்தை கட்டலான்னு ஒரு ஆசையில இருக்கிறோம், என்ன பண்றதுன்னு தெரியல, பொருளாதாரம் கொஞ்சம் சிரமமா இருக்கு மட்டும்தான் சொன்னோம். மதரசாவில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்களுடைய வீட்டில் அவர்கள் அந்த உண்டியலில் சேமித்து வைத்திருந்த 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா வில்லைகளை உண்டியலாக கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஏதாவது குர்ஆன் வசனத்துக்கு வாழறது, தான் விரும்பிய ஒரு பொருள் எதனை சேர்ச்சா அந்த புள்ள, 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா ஆசைப்பட்டு சேர்த்து வச்ச அந்த புள்ள
ஏதாவது வாங்கிடணும். இந்த வருஷம் ரமலானுக்கு ஒரு நல்ல சைக்கிளை வாங்கிடணும். இந்த வருஷம் ரமலானுக்கு வேற ஏதாவது ஒரு நல்ல பொருளை வாங்கிடணும், ஒரு நல்ல சட்டையை வாங்கிடணும், ஒரு நல்ல ஷூவை வாங்கிடணும்னு சொல்லிட்டு ₹1 ₹2 ₹5 சொல்லிட்டு அவனுக்கு சாப்பிட கொடுத்த காசையெல்லாம் ஆசைப்பட்டு சேமித்து வைத்ததை அல்லாஹ்வுடைய பாதையில் கொண்டு வந்து கொடுத்தார். இதுதான் ஆச்சரியம். உண்மையிலே ஆச்சரியமான ஒரு விஷயம். வந்த உடனே அவர் சொன்னார், உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. நாங்க கேட்க கூட இல்லை, வாங்கிட்டார். கேட்கலைங்க, நாங்க காசு கொண்டு வந்து கொடுங்க, நாங்க அந்த பிள்ளைங்க கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த பிள்ளைகளாக முன் வந்து கொடுத்தார்கள். உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. இப்படியாப்பட்ட பிள்ளைகளை பெற்ற பெற்றோருடைய நிலைமை என்ன நமக்கு தெரியல. நீங்கள் விரும்பியதை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்காதவரை நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் ஈமான் கொண்டவர்களாக ஆகிவிடவே முடியாது. அபூ தல்ஹா பைருஹா தோட்டத்தை கொண்டு வந்து கொடுத்தார். நம்ம என்ன கொடுக்க போறோம்? எதை ஆசைப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் இன்ஷாஅல்லாஹ் நம்ம பார்க்கிறோம். அப்படியாப்பட்ட தருணங்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு கொண்டு வந்து அதை கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். இப்போ இது இஸ்லாமிய குடும்பம், இது தௌஹீத் குடும்பம், இது பெற்றோர்கள். அதை பார்த்து வாழ்ந்த அனஸ் பின் மாலிக் அவர் எப்படி வளர்ந்திருப்பார் நினைக்கிறேன். பார்க்கணும். அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் விரும்பியதை கொடுக்காதவரை ஈமான் இல்ல. ₹100 பாக்கெட்ல இருக்குது, ₹100 இருக்குது, ஆசையா தான் இருக்குது பாக்கெட்ல. அதே நேரத்தில் பள்ளிவாசலுக்காகவும் கேட்கிறாங்க. பள்ளிவாசலுக்காக கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கும் பொழுது மொத்தமாக கொடுக்கணும்னு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, இத்தப்புன் நார வலவு ஷிக்கத்தம், பேரிச்சம்பழத்தின் துண்டை பிட்டு கொடுத்தாவது நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இருக்குது ஒரு பேரிச்சம்பழம் முழுசா நீ கொடுன்னு கூட அல்லாஹ் சொல்லலைங்க. அதுல இருந்து ஒரு துண்டை கொடுத்துருப்பா, கொடுத்துட்டு நீ நரக நெருப்புக்கு பயந்து கொண்டு வந்து கொடுத்தாரு. அபூ தல்ஹா கொடுத்த உடனே ரசூலுல்லாஹ் வாங்கிட்டாங்களா? இல்ல. அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க, இது உங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுங்களேன், ஏழைகளா இருக்கிறாங்களே. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் தனியாக தீவுகளை வாங்கி அங்க போய் செட்டில் ஆனவன் எல்லாம் ஆன்மீகத்தின் பெயரால் சம்பாதிச்சது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இறங்கி மூட்டத்துக்கு சம்பாதிச்சு நினைச்சுக்கிறீங்களா? இல்ல. ஆன்மீகத்தின் பெயரால் மக்களை ஏமாற்றி அந்த பணத்தை பிடிங்க கொண்டு போய் இன்னைக்கு தீவை வாங்கி உட்கார்ந்து இருக்கிறானா இல்லையா? தனியா ஒரு ஐலாண்டுங்க, காஞ்சிபுரத்துல கோரி ஏரியாவில் ஒரு 10க்கு 10 ஸ்கொயர் ஃபீட் இடம் கிடையாது, தீவு, தனி தீவு. ஆன்மீகத்தின் பெயரால் அப்படி வாங்கி இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் வாங்கவில்லை, உங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுங்க. அவங்களும் ஏழைகளா இருக்கிறாங்க. அபூ தல்ஹா அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் உறவினர்களுக்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு கொடுத்தாங்கன்ற வரலாறு நாம பார்க்கிறோம். எப்படியாப்பட்ட குடும்பம். இன்னைக்கு பெண்களை தான் நாம அதிகமா பேசுறோம். தௌஹீத் பயான்னு எடுத்தாலே, பெற்றோர்கள் எடுத்தாலே பெண்களை குறிப்பா நாம பேசுறது அதிகமா பெண்களை குறித்து தான் பேசப்படுகிறது. பெண்களை குறித்து தான் அதிகமாக பேசப்படவும் வேண்டும். ஏன் தெரியுமா? நீங்க வரலாறு எடுத்து பாருங்க. வரலாறு முழுவதிலும் பெண்களுடைய பங்களிப்பு தான் பிள்ளைகளுடைய வளர்ப்புல மிக முக்கியமான பங்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஊர்ல இருந்து வரார். இஸ்மாயில் வளர்ந்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்த உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, உன்னை அறுப்பது போன்று கனவு கண்டேன், என்ன சொல்ற இஸ்மாயில்? கேட்ட உடனே இஸ்மாயில் என்ன சொன்னாரு? உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை செய்யுங்கள், என்னை நீங்கள் சாபிரீனாக, பொறுமையாளனாக காண்பீர்கள் அப்படின்னாங்க இஸ்மாயில். இஸ்மாயில் அந்த ஊர்ல இல்ல, மக்காவில இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வெளியூர்ல இருந்து தான் வராங்க. வந்தவங்க விட்டுட்டு போனவங்க மீண்டும் ஒரு முறை வந்த பொழுது பிள்ளை இடத்துல கேட்டா அந்த பிள்ளை தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு தயாராக நின்றது. காரணம் யார்? இப்ராஹிமுடைய வளர்ப்பா இல்ல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரின் வளர்ப்பு. அவங்க அம்மாவுடைய வளர்ப்பு தாங்க. வேற என்ன நினைச்சிருக்கீங்க? தாயுடைய வளர்ப்பு சாதாரண வளர்ப்பு கிடையாது. தாயுடைய வளர்ப்பு என்பது அவ்வளவு சிறப்பான ஒரு வளர்ப்பு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி பேசுவோம், அவங்க தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி தான் பேசுவோம். அனஸ் பின் மாலிக் அவங்க தாயார் உம்மு சுலைம் அவங்க வளர்ப்பு. வரலாறு முழுவதும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தாயினுடைய வளர்ப்பு தான் மிக முக்கிய பங்கு இருக்கிறது நாம பார்க்கிறோம். அப்படி இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்கிறதுல தாய்மார்கள் மிக முக்கியமான பங்கு. குடும்பத்தை தாங்கக்கூடிய மிகப்பெரிய தூண் பெண்கள் தான். ஏன் கணவன் கூட சில சமயம் சாயிர மாதிரி இருந்தா அவர்களை தூக்கி நிறுத்தக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டும் பெண்கள் தான். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியாது?
அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல பார்த்துட்டு வந்து மயக்கம் போய் மூச்சை விடுற மாதிரி உசுறு போற மாதிரி துடிச்சு பேசுறாங்க. எனக்கு என்னவோ ஆகுது, என்ன நடக்குதுன்னு தெரியல, பயமா இருக்கு, என்ன போட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதல் மொழி சொல்லி அல்லாஹ்வின் தூதரை தேற்றியவர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. மனைவிங்க, நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? கணவன் ஆம்பளை அப்படியே நெஞ்சு நிமித்து நடப்பான். அவனுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா மிகப்பெரிய சப்போர்ட்டா மனைவியாகி அவரை தான் எதிர்பார்க்கும். மனைவியின் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அவ்வளவு தாக்கத்தை ஒரு கணவனுடைய வாழ்க்கையில் ஏற்படும். சொல்றாங்களா இல்லையா? ஆவதும் பெண்ணாலே அறிவதும் பெண்ணாலே. ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி யார் இருக்கிறா? ஒரு பெண் தான் இருக்கிறாங்க. காரணம் அது. அல்லாஹ்வின் தூதருடைய அந்த வெற்றிக்கு பின்னால் மிகப்பெரிய காரணமாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தான் இருந்தாங்க. வேற யார் இருந்தா? அவங்க சொல்றாங்க, வல்லாஹி லா யுஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை அப்படியெல்லாம் இது பண்ணுவாங்க. நீங்க நல்லவரா இருக்கிறீங்க, ஏழைக்கு கொடுக்குறீங்க, சிரமப்பட்டவங்களுக்கு உதவுறீங்க, உங்களை எப்படி அல்லாஹ் அப்படி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நல்ல பாஷைகளை பேசி தேற்றுகிறார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இன்னைக்கு ஒரு வீட்டுல சிரமம்னு வந்தா அதை தாங்கக்கூடியவர்களாக ஆண்களாக இருந்தாலும் அவர்களும் சாயக்கூடிய நேரத்தில் கூட அவர்களை தூக்கி நிறுத்துபவர்கள் பெண்கள். இந்த வரலாறுல நம்ம பார்க்கிறோம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்க திருமணம் முடித்த பிறகு அபூ தல்ஹாவுக்கும் உம்மு சுலைமுக்கும் ஒரு பிள்ளை பிறக்கிறது. பிள்ளை கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருக்கு. நோய்வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளையை விட்டு அபூ தல்ஹா வியாபாரத்துக்கு வெளியூர் போயிட்டார். வெளியூர் போனவர் வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வந்தா அபூ தல்ஹா வாயிலிருந்து முதல் வார்த்தை, குழந்தை எப்படி இருக்கான்? இருக்குமா இல்லையா? இன்னைக்கு இருக்கிற மாதிரி போன் இருந்தா போனை போட்டு கேட்டுருவோம், வீடியோ கால் பண்ணுமா பாத்துறேன்னு சொல்லி கேட்போம். அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. அபூ தல்ஹா ஊர்ல இருந்து வந்த உடனே கேட்கிறாரு, பையன் எப்படி இருக்கான், குழந்தை எப்படி இருக்கிறான்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்க வாயிலிருந்து வார்த்தை, முந்தைய விட இப்ப ராகத்தா இருக்கிறான். ரொம்ப அழகான வார்த்தைகள் சொல்றாங்க. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். இந்த நாக்கு இருக்குது, நீங்க சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அவ்வளவு பவர்ஃபுல்லான வெப்பன். அணுகுண்டு போட்டு அடிக்கிறத விட இதை வச்சு நிறைய அழிச்சிடுறாங்க. அவ்வளவு பெரிய வெப்பன், அவ்வளவு பெரிய ஆயுதம். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அபூ தல்ஹா உள்ள வந்த உடனே சொல்றாங்க, முந்தைக்கு இப்ப ராகத்தா இருக்கிறான் அப்படின்னு உடனே உள்ள வர அபூ தல்ஹா உட்கார்ந்து சாப்பிடுறார். சாப்பிட்டு விட்டு அதற்கு பிறகு அவர்கள் கணவன் மனைவியை போன்று அன்றைய இரவு கழித்தார்கள். ஹதீஸ்ல அப்படியே அவர் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டார். எல்லாம் முடிந்த பிறகு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்க அபூ தல்ஹாவை கேட்கிறாங்க, அபூ தல்ஹாவே ஒரு பதில் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு உடனே ஒரு கூட்டத்தார் ஒரு வீட்டிடத்துல அமானிதமாக ஒரு பொருளை கொடுத்து விட்டு சென்று திரும்ப வந்து அந்த பொருளை கேட்டால் திருப்பி கொடுக்கணுமா கூடாதா, திருப்பி கொடுக்கிறதுக்கு மறுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, ஒரு 2 பேர் இருக்கிறாங்க, யாரோ இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரே இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் வெளியூருக்கு போறாரு. வெளியூருக்கு போகும்போது என்ன பண்றாரு, பாய் அப்பா இந்த சாவியை நீங்க வச்சுக்கோங்க, அமானிதமா சாவியை வச்சுக்கோங்க, இந்த வண்டியை வச்சுக்கோங்க, நீங்க நான் 2 நாள் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன், போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு கொடுத்துட்டு போறேன். கொடுத்துட்டு போனவங்க திருப்பி வந்து சாவியை கொடுங்க, வண்டியை கொடுங்கன்னு கேட்டா திருப்பி கொடுக்கணுமா, கொடுக்க மாட்டேன்னு மறுக்கணும். என்ன பண்ணணும்? திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? அபூ தல்ஹா சொல்றாரு, என்னமா நியாயம்? அமானத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க, அமானிதத்தை திருப்பி கொடுக்கறதான நியாயம் அப்படிங்கிறார் அபூ தல்ஹா. சொன்ன மாத்திரத்தில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ் கொடுத்த அமானிதம் நமது பிள்ளை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் அப்படின்னு உடனே அழ ஆரம்பிச்சிட்டார் அபூ தல்ஹா. ஆச்சரியம், என்ன பேசுறதுன்னு தெரியாம அலறி அடித்துக்கொண்டு அல்லாஹ்வின் தூதரத்துல ஓடுறார். பஞ்சாயத்து என்ன பொம்பளை, இந்த மாதிரியான பொம்பளை புள்ள செத்து கிடக்கு, நான் ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன், ஊர்ல இருந்து வந்த உடனே புள்ள செத்து கிடக்கு, செத்து கிடக்கிற புள்ளையுடைய செய்தியை மறைத்து விட்டு வந்த எனக்கு ஒண்ணுமே நடக்காத மாதிரி சாப்பாடை போட்டு சாப்பிட்டதுக்கு பிறகு கணவன் மனைவி போட்டு நாங்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டோம், என்ன யா ரசூலுல்லாஹ் நான் தவறிழைத்து விட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதரத்துல போய் முறையிடுகிறார் அபூ தல்ஹா. அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறாங்க, அபூ தல்ஹாவே நீங்க கணவன் மனைவி மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் அதில் உங்களுக்கு பரக்கத் கொடுப்பார். உண்மையாகவே ஈமானிய உறுதி கொண்ட பெண்மணி உம்மு சுலைம். இந்த காலத்துல ஆம்பளைங்க கிட்ட கூட இந்த ஈமானிய உறுதியை பார்க்க முடியாது. சவால் விட்ட சொல்றாங்க, பிள்ளை இறந்து கிடந்தா எப்படி இருக்கும், ஒரு பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும் தெரியும்?
இன்னைக்கு சாதாரணமா நம்ம எப்படி இருக்கோம், நம்முடைய வீடுகளை எப்படி பார்க்கிறோம்? கணவர் வெளியே போயிருப்பார், வீட்டுக்கு வருகிறார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க? கணவர் வெளியில இருந்து வந்திருக்கிறார், கொஞ்சம் ஆசுவாசப்படட்டும். வெளியில என்ன பிரச்சனை நடந்ததுன்னு தெரியாது, வியாபாரத்துல என்ன கஷ்டம் நடந்ததுன்னு தெரியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாம உள்ள வந்தவர் உடனே நாம சொல்லி அவர் அலைக்கழிக்க வேண்டாம். வந்தவர் உட்காரட்டும், உட்கார்ந்தவர் சாப்பிடட்டும், சாப்பிட்டு அவருடைய தேவைகளை நிறைவு செய்த பிறகு நிதானமா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உம்மு சுலைம் ரலியல்லாஹு ஈமானிய உறுதியோட கையாளுகிறார். நம்ம நிலவரம் என்ன தெரியுமா? அப்படியே விட்டுட்டு போயிருப்பார். எங்க போயிருப்பார்? பக்கத்து தெருவுக்கு போயிருப்பார், இல்ல ஒரு பொதுக்கூட்டத்துக்கு கொடிய நடந்துக்கு போயிருப்பார். போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருக்கும். வீட்டுல கொத்தமல்லி இல்லாம, இல்ல கருவேப்பிலை இருக்குல்ல, கருவேப்பிலை இல்லாம மனுஷன் உள்ள வந்து பெல் அடிப்பார். பெல் அடிச்சு அடுத்த இந்த மனுஷனுக்கு வேற பொழப்பே இல்ல, போய் அங்கேயே தொலைஞ்சிருங்க. வீட்டுல கருவேப்பிலை இல்ல, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? வீட்டை பத்தி பிரச்சனை இருக்குதா? குழந்தைங்க சாப்பிட்டாங்க கவனம் இருக்குதா? என்ன மனுஷன் நீ எல்லாம்? ஒன்ன கட்டிக்கிட்டு நான் என்ன சோகத்தை கண்டேன் உடனே ஒரு வாய். இதுக்கு கூடுதலாகவும் வரும், நாம கொஞ்சம் குறைச்சு சொல்றோம். வருமா? வீட்டுக்குள்ள காலடி எடுக்க வச்சவர் அப்படியே யோசிப்பார், அப்படியே ஓடிடலாமா இங்கே வந்து? அவர் மைண்ட்ல என்ன இருக்கும்? அப்படியே எங்கேயாவது போயிடலாமா? ஒரு கருவேப்பிலை இல்ல, ஒரு கொத்தமல்லி இல்லைன்னு சொன்னா எப்படி ஆர்ப்பரிக்கிறோம் நாம்? பிள்ளையினுடைய உயிர் இழந்திருக்கிறது, அந்த அம்மா எப்படி ஹேண்டில் பண்ணி இருக்கிறாங்க? அதான் ஈமான். அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். ஆர்ப்பரிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ் நான் தானே, என் பொண்ணு தானே, உனக்கு கண்ணு இல்லையா? இப்படியாப்பட்ட வார்த்தைகள் வந்து நம்ம வாயில இருந்து பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா குழந்தைக்கு என்னெல்லாம் காரியத்தை செய்யறோம். சின்னதா ஜுரம் வந்துருச்சுன்னு சொன்னா அதிரத்திட்ட கூட்டிட்டு போ, அவர் ஒரு கருப்பு கையில முடிச்சு கொடுப்பாரு. தாவிச கட்டு, கழுத்துல கட்டு, கையில கட்டு, இடுப்புல கட்டு, உடம்புல எங்கேயும் எங்கெல்லாம் கட்ட முடியுமோ அங்கெல்லாம் போட்டு கட்டி. கொஞ்சம் அழகா இருந்துச்சோம் குழந்தைங்களை அழகா நம்ம பாக்குறதுக்கே குழந்தை அழகா தெரிஞ்சிச்சு சொன்னா மாஷா அல்லாஹ் அப்படின்னு வார்த்தையோட விடாம மாஷா அல்லாஹ் வெளியே கூட்டு போனா கண்ணு பற்றும். எடு அந்த கருப்பு மைய கொண்டு வந்து வை. இதுவா ஈமான்? இதுவா அல்லாஹ்வின் மீது நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை? பெற்றோர்களே சிந்திச்சு பாருங்க. பிள்ளையின் உயிர் இழந்த பிறகு கூட எவ்வளவு சரியான முறையில் அல்லாஹ்வின் மீது உறுதியான ஈமான் கொண்டவர்களாக அல்லாஹ் கொடுத்தான். அமானிதம் என்ன? அதான் நம்ம ஒவ்வொரு மையத்துக்கும் சொல்றோம், துஆவை என்ன சொல்றோம்? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு எந்த முசீபத் வந்தாலும் அவர்கள் சொல்வார்கள் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள், நானே நாளைக்கு என்ன அடுத்த செகண்ட் தெரியாது, அடுத்த செகண்ட் நானே போய் தான் ஆகணும். வ இன்னா இலைஹி ராஜிஊன், திரும்பக்கூடியவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படியாப்பட்டவர்களை பார்த்து சொல்கிறான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மின் ரப்பிஹிம் வ ரஹ்மா. அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய சலாமும் ரஹ்மத்தும். அவர்களுக்கு யாருக்கு? எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தாலும், வீட்டில் என்ன நடந்தாலும், இறைவா நானே உன்னை சார்ந்தவன் தான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்படி செல்லக்கூடிய பெற்றோர்கள் நம்மால் பார்க்க முடிகிறதா? இப்படி கையாளக்கூடிய பெண்களை நம்மால் பார்க்க முடிகிறதா? பார்க்கிறோம். நாம அப்படியாப்பட்ட ஒரு கையாளர் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இருந்ததை நாம பார்க்கிறோம். இறுதியாக ஒரே ஒரு செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சிலாகித்து சொல்லக்கூடிய செய்தியாக இதை நாம பார்க்கிறோம். என்ன சம்பவம் நடக்கிறது? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் சபையில இருக்கிறாங்க. சபையில இருக்கக்கூடிய நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல ஒரு விருந்தாளி வரார். விருந்தாளி வந்தா அல்லாஹ்வின் தூதர் அவங்கள பார்த்து சொல்றாங்க, வீட்டுல ஏதாவது சாப்பாடு இருக்குதான்னு கேட்கிறாங்க. விருந்தாளி வந்துட்டாரு, வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட கேக்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் பயங்கரமான பசிக்கிறார். கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? வீட்டுல சொல்லி அனுப்புறாங்க, யாருக்கிட்டயாவது சாப்பாடு இருக்கா, சாப்பாடு இருக்கான்னு கேட்டு அனுப்புறாங்க. கேட்டு அனுப்புற உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருந்து பதில் வருகிறது, தண்ணியை தவிர வேற எதுவும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய நிலவரம், அவங்க வீட்டுல தண்ணியை தவிர வேற எதுவும் இருக்காது. தண்ணியை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மனைவி வீட்டுக்கு தகவல் சொல்றாங்க, அந்த மனைவி வீட்டுல இருந்து அதான் வருது, தண்ணியை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு. அப்படி தகவல் வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையை பார்த்து கேட்கிறாங்க, இன்றைய தினம் உங்களில் யாராவது இவரை தன்னுடைய விருந்தாளியாக ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு கேட்ட உடனே அந்த சபையில் இருந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் எந்திரிச்சு நிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் இவரை விருந்தாளியா கூட்டிட்டு போறேன், விருந்தாளியா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு.
வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாக்கா அங்க போய் தன்னுடைய மனைவி இடத்துல கேட்கிறாரு, இந்த மாதிரி சபையில நடந்தது, அல்லாஹ்வின் தூதர் அவங்க கேட்டாங்க. கேட்ட உடனே நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மறுமொழி சொல்லி இந்த விருந்தாளியை அழைத்து கொண்டு வந்து விட்டேன், ஏதாவது சாப்பாடு இருந்தா குடுமா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, இன்றைய தினம் உங்களுக்கும் எனக்கும் சாப்பாடு இல்லை, உங்களுக்கு கூட சாப்பாடு இல்லை, எனக்கு கூட சாப்பாடு இல்லை, நம்ம பிள்ளைகளுக்காக கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சிருக்கிறேன், அதை தவிர வேற எதுவும் நம்ம வீட்டுல இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு சொல்றாங்க, உனக்கு எனக்கும் சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய சாப்பாட்டை அந்த விருந்தாளிக்கு நீ கொடுத்துரு, குழந்தைகளை ஏதாவது சாஞ்சாப்பு சொல்லி தூங்க வச்சிரு, தூங்க வைத்தவுடன் நான் அந்த விருந்தாளியை அழைச்சிக்கிட்டு வரேன், அழைச்சிக்கிட்டு வந்த உடனே நீ அந்த விருந்தாளிக்கு முன்னாடி சாப்பாடு எடுத்து வைக்கிற மாதிரி என்ன பண்ணு, விளக்க அப்படியே அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி ஆஃப் பண்ணிட்டு. ஒரு டிராமா போடுறதுக்கு ரிஹர்சல் பண்றாங்க, சொல்லுவாங்க நாடகம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நடிச்சு பார்க்க ரிஹர்சல் பண்றாங்க. விருந்தாளி வந்துட்டாரு, ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தும் விதமாக, அல்லாஹ்வின் தூதரை கண்ணியப்படுத்தும் விதமாக அந்த விருந்தாளி நான் கூட்டிட்டு வந்துட்டேன். விருந்தாளி வீட்டுக்கு வந்த பிறகு அவர் சாப்பிடாம சாப்பாடு இல்லாம அனுப்புறது நமக்கு தகாது. நமக்கே தேவை இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைகளுக்கே சாப்பாடு இல்லைன்னாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை ஏதாவது சொல்லி தூங்க வச்சு அவரை நான் கூப்பிட்டு வந்த பிறகு அன்னைக்கு ஃபேனு சுவிட்ச் லைட் எல்லாம் கிடையாது, விளக்குதான். விளக்கு தெரியுமா இல்லையா? திரியை ஏத்துவாங்க, திரியை ஏத்துனா கொஞ்சம் வெளிச்சம் அதிகமா இருக்கும், திரியை இறக்குனா அணைஞ்சிரும். இதான் விளக்குடைய ஸ்டைல். அப்படியே விளக்கை ஏத்துற மாதிரி திரிய நீ அணைச்சு விட்டதற்கு பிறகு வரக்கூடிய விருந்தாளிக்கு நீ சாப்பாடை எடுத்து வை, சாப்பாடை எடுத்து வச்சு நாமும் சாப்பிடுவது போன்று நடித்துக் கொள்வோம். சாப்பாடு இல்ல, அவருக்கு எடுத்து சாப்பாடு வச்சிடலாம், நாங்க நீங்க ரொட்டி சாப்பிடுங்க, நாங்க குருமா ஊத்திக்கிங்க, அவருக்கு ஊத்தி விட்டு இவங்க தட்டுல என்ன பண்றது, ஏங்க என்னங்க நீங்க ரொட்டி வச்சுக்கீங்க, ஏமா நீ ஒரு ரொட்டியை சாப்பிடாமா, நீ கொஞ்சம் குழம்பு ஊத்திக்கமா, இவர் சொல்றதும் அந்த அம்மா சொல்றது இப்படி நடக்குது. சாப்பாடு இல்ல, அந்த விருந்தாளிக்கான சாப்பாடு மட்டும் எடுத்து கொடுத்தார்கள் அந்த குடும்பத்தினர்கள். கொடுத்து முடித்து விட்டு அன்றைய இரவு கழிகிறது. கழிந்தவுடன் அவர் சாப்பிட்டு விட்டு சென்று விட்டார் விருந்தாளி. மறுநாள் காலையில் அல்லாஹ்வின் தூதரை சந்திக்க அபூ தல்ஹா சபைக்கு வரார். சபைக்கு வந்தவுடன் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்றிரவு நீங்கள் இருவரும் நடந்து கொண்ட முறையில் அல்லாஹ் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார். உண்மையாவே ஆச்சரியம். எப்படி இன்னைக்கு நம்ம அந்த ஒண்டியல் விஷயத்தை கேட்ட உடனே ஆச்சரியப்பட்டோமோ அதை போன்றது, நிஜமா அதே போன்றது ஒரு ஆச்சரியம். அல்லாஹ் ஆச்சரியப்பட்டான், அல்லாஹ் எப்படின்னு ஆச்சரியப்படுவோம், நாம ஆச்சரியப்படலாம். எப்படா இவர் இந்த மனுஷனுக்கும், இவரும் மனுஷன் நானும் மனுஷன் தான், இவர் என்ன மலக்கா ரக்கியா முளைச்சிருக்கு, இவர் என்ன மலக்கா இவருக்கு பசியாம இருக்கிறதுக்கு, இவருக்கும் பசி இருக்கு எனக்கும் பசி இருக்கு, என்ன மாதிரி மனுஷரு, இவரால மட்டும் எப்படி இதெல்லாம் செய்ய முடியுது, தியாகம் செய்ய முடிகிறது, பிள்ளைகளை சரியாக வளர்க்க முடிகிறது. அல்லாஹ்வின் வசனங்கள் ஓதப்பட்டால் வசனங்களுக்கு உடனே மறுமொழி சொல்லப்படுகிறது. எவ்வளவு பெரிய தோட்டமாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லிவிட்ட பிறகு அல்லாஹ்வுடைய பாதையில் தோட்டத்தை கொடுப்பதற்கு முன்வர முடிகிறது. என்னால முடியலையே, நமக்கு ஆச்சரியம். அல்லாஹ் எப்படி ஆச்சரியப்படும், அல்லாஹ் ஆச்சரியப்பட்டான். நீங்க ஹதீஸ புரட்டி பாத்தீங்கன்னா தெரியும், அல்லாஹ் ஆச்சரியப்பட்டான் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அல்லாஹ் ஆச்சரியப்பட தேவையே, அண்ட சராசரங்களையும் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு இதெல்லாம் ஆச்சரியமே கிடையாது. அல்லாஹ் ஆச்சரியப்பட்டான். ஏன்? இவனுக்கே பசி இருக்குது, இவன் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் தான் இருக்குது, மனைவியும் சாப்பிடாம இருக்கிறா, இருந்தாலும் தனக்கே தேவை இருந்த பொழுதும் பிறருக்கு இவர்கள் முன்னுரிமை கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து ஆச்சரியப்பட்டான். அதற்காக திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்குகிறார். 59வது அத்தியாயத்துடைய 9வது வசனம், வல்லதீன தபவு தாரவல் ஈமான மின் கப்லிஹிம், அவர்களுக்கு முன்னாடியே, யாருக்கு முன்னாடியே வந்தாங்களே முஹாஜிர்கள், அவங்களுக்கு முன்னாடியே வல்லதீன தபவு தாரவல் ஈமான மின் கப்லிஹிம், உங்களுக்கு முன்னாடியே ஈமானை கொண்டவர்கள், யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், ஹிஜ்ரத் பண்ணி வராங்களா இல்லையா, அவங்களை இவங்க நேசிக்கிறாங்க. வீட்டை விட்டு, மனைவி விட்டு, பிள்ளைகளை விட்டு, வியாபாரத்தை விட்டு வந்திருக்கிறாங்களப்பா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வந்திருப்பாங்களே, வீடு இல்லாம வந்திருப்பாங்களே, இந்த என் வீட்டுல பாதியை நீ வச்சுக்க, என் சாப்பாட்டை நீ பாதி எடுத்துக்கன்னு சொல்லிட்டு ஹாஜர் ஹிஜ்ரத் பண்ணி வந்தவர்களை இவர்கள் விரும்பியவர்கள். வலா யஜிதுன ஃபி சுதூரிஹிம் ஹாஜதம் மிம்மா ஊது, அவர்களுக்கு வழங்கப்படுவது குறித்து இவருடைய உள்ளங்களில் காழ்ப்புணர்வு கொள்ளப்பட மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் முஹாஜிர்களுக்கு நிறைய கொடுப்பாங்க, முனையத்துலாம் நிறைய கொடுத்தாங்க, 100 ஒத்தனம்லாம் கொடுத்தாங்க. கொடுத்தா இவங்க அது குறித்து காழ்ப்புணர்வு, யார் அல்லாஹ்வுடைய குதிரை அவங்களுக்கு நிறைய கொடுக்குறீங்களே, காழ்ப்புணர்வு கொள்ள மாட்டாங்க. எப்படியாப்பட்டவர்கள் இவர்கள்? வயூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் கஸாஸா, வயூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம், இவர்களுக்கே தேவை இருந்த பொழுதும், சாப்பாடு இவங்களுக்கே பசியா இவங்க இருந்த பொழுதும்,
வலவுக்கான பிஹிம் கசாசா, அவர்களுக்கு இவர்கள் முன்னுரிமை கொடுத்தவர்கள் எந்த அளவுக்கு, வமை யூக ஷைஇன் வ நஃப்ஸிஹி உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், யார் தன்னிடம் இருக்கக்கூடிய கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றாரோ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர் வெற்றி பெற்று விட்டார், ஜெயித்து விட்டார் சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் வசனங்களை இறக்கி அருளினார். அப்படியாப்பட்டவர்கள் அந்த அன்சாரி தோழர்கள் சொல்லிட்டு நாம் திருமறை குர்ஆனின் மூலமாக அவர்களுக்கே தேவை இருந்த பொழுதும், அவங்களுக்கே சாப்பாடு, அவங்களுக்கே பசி இருந்த பொழுதும் அடுத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தவர்கள். எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்தவர்கள் அப்படின்னு சொன்னாக்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு முன்னுரிமை கொடுத்து தன்னிடம் இருக்கக்கூடிய கஞ்சத்தனத்திலிருந்து வெற்றி பெற்றவர்களாக, அல்லாஹ்வின் பார்வையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். அதனால் தான் அவருடைய பெயர்களை சொல்லும் பொழுதெல்லாம் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹான்னு சொல்லிட்டு என்ன சொல்றோம்? ரலியல்லாஹு என்ன அர்த்தம்? அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். ரதி அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். காரணம், அவருடைய வாழ்க்கை திருமறை குர்ஆன்களை கொண்டு தடம் புரளப்பட்டது, அல்லாஹ்வின் தூதருடைய பொன்மொழிகளை கொண்டு தடம் புரட்டப்பட்டது. அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக திருமறை குர்ஆனை செவியுற்றோம். இந்த காதல வாங்கணும், அந்த காதல ஓட்டும், நம்ம எப்பவுமே இருக்கிற மாதிரி இருப்போம். அவர் ஏதோ சொல்லிட்டு போயிருப்பாரு, அடுத்த வாரமும் பயான் வைப்பாங்க, அவங்களும் ஏதாவது சொல்லத்தான் செய்வாங்க, காலமெல்லாம் ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, நாம நம்ம வேலையை பார்ப்போம் என்று இல்லாமல் திருமறை குர்ஆனுடைய அந்த வசனங்களை சரியான முறையில் செவியேற்கக்கூடிய நன்மக்களாக, செவியேற்றதன் அடிப்படை தம்முடைய வாழ்க்கையில் சரியான முறையில் சீர்படுத்திக் கொண்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் ரஹ்மானுக்கு அருள் புரிய வேண்டும். இஸ்லாமிய குடும்பங்களாக, சிறந்த பெற்றோர்களாக, நம்முடைய இளைய சமுதாயத்தினரை பார்த்தெடுக்கக்கூடிய நல்ல சமூகத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பை உணர்ந்து கொண்டு அதன் அடிப்படையில் பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்றி அல்லாஹ்விடத்தில் அதற்கான கூலியை பெறக்கூடிய நன்மக்களாக, எங்கேயோ பலா முசீபத்தான பிள்ளைகள்லாம் இருக்காங்க, நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால அறிவாளி பிள்ளைகளாக, புத்திசாலி பிள்ளைகளாக, தன்னிடம் இருப்பதை அல்லாஹ்வுடைய பாதையில் உண்டியலில் 1 ரூபாய் 2 ரூபாய் சேமித்தாலும் கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கக்கூடிய கஞ்சத்தனத்திலிருந்து காக்கப்பட்ட பிள்ளைகளாக கொடுத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு அதிகப்படியான நன்றிகளை சொல்லி அந்த பிள்ளைகளை சரியான பாதையில் வழிநடத்தி மறுமையில் சுவனங்கள் குடும்பங்களோடு செல்லக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ரஹ்மான் கதில் புரிய வேண்டும். வாக்குறுதியான நன்றில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.